வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சத்தான சீக்கிரமே பண்ணக்கூடிய முருங்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதோட கலரும் போகாமல் சத்தும் போகாமல் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேங்காவை பொடியாக கட் பண்ணி அரை கப் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பல் பூண்டு, ஜீரகம் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 கப் அளவு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கீரை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு அரை டீஸ்பூன், உளுந்து அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் 3 கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேணாங்க, ஏன்னா கரிஞ்சிரும். அதனால குறைவான தீயில வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். கீரை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஆனால் 2-3 நிமிஷத்துலேயே வதக்கும் போது கீரையோட அளவு பாதியாக வந்துடும். அதனால் உப்பு சேர்க்கும்போது நிறைய சேர்த்துறாதீங்க, கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கழுவி தான் சேர்த்துக்கிறோம். அதனால் அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே போதும் கீரை வேகிறதுக்கு. அதனால் நம்ம கீரையை தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லைங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கீரையை தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட சத்தும் போயிடும், கலரும் போயிடும். அதனால் இந்த மாதிரியே ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. நம்ம இத்தனைக்கும் தண்ணியும் சேர்த்துக்கலை, கலரும் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். அவ்வளோதாங்க, கீரை நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான முருங்கீரை பொரியல் ஈஸியாக ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. முருங்கீரை பொரியல் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.